இனி ஒரு இடைத்தேர்தல் வந்தா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. விஜயால தனித்து நிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? நிச்சயமா என் புள்ள தனித்து நிப்பாப்புல. இத்தனை பேருக்கு முன்னாடி அவர் ஜெயிச்சு வந்து நிக்கிறாருன்னா இதுக்கு மேலே அவர் நிப்பாப்புல. அவருக்குன்னு ஒரு இது இருக்குது. இந்த நாட்டுல வந்து அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. புரியுதுங்களா? அந்த மரியாதை நிச்சயமா அவர் தலைமையில எப்பவுமே இருக்கும். எங்களுடைய உதவி அவருக்கு எப்பவுமே இருக்கும். அதனால அவர் எந்த கஷ்டமும் பட வேணாம். சந்தோஷப்படுறோம் நாங்க. அவரால நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பொம்பளைங்களுக்கு என்னைக்குமே அவர் ஆதரவா இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நிச்சயமா அவர் ஜெயிச்சுதான் வருவாரு. இதுக்கு மேல அவர் தான் இந்த உலகத்தை ஆள போறாரு. புரியுதுங்களா? இதுக்கு மேல யாரும் ஆள முடியாது. அவர் தான் ஆளணும். அதனாலதான் நாடே இப்ப மாறி போய் கிடக்குது. புரியுதுங்களா? நல்லதே நடக்கும் அவருக்கு. எந்த ஒரு குறையும் வராது பிள்ளைக்கு. அவர் நல்லா இருப்பாரு. என்னைக்குமே நல்லா இருப்பாரு. எங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு உண்டு. அவர் சந்தோஷமா இருப்பாரு. ஆனா எப்பவும் அவர் முகத்துல நாங்க சிரிச்ச முகமே பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். வேற எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையே நினைக்கிறோம். அவர் சிரிக்கணும், அவர் நல்லா இருக்கணும். நாங்க எல்லாருமே அவரை வாழ்த்துருவோம். என் பிள்ளை என்னைக்குமே நல்லா இருப்பான்னு நினைக்கிறோம். ஆனா திமுக ஆண்ட போன 5 வருஷம் ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா இருந்ததுன்னு சொல்றாங்க. இல்ல இவரு ரொம்ப நல்லதே செய்யறாரு. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட தான் நாங்க இருக்கிறோம். புரியுதுங்களா? நடக்கும், நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு நேத்துன்னு சொல்லல. நாங்க என்னைக்குமே அவர் நிரந்தரமா வருவாரு அரசியல். அக்கா, அடுத்த இடைத்தேர்தல் ஒண்ணு வந்தா வெற்றி பெறது திமுக தான் அப்படின்றாங்க. திமுக வெற்றி பெறுமா இல்ல தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா? டிவிக்கே தான், எங்க தலைவர் தான். வெற்றி பெறுவாரா? ஆமா. எப்படி இருக்கு பாச்சி? சூப்பரா இருக்கு. அடிச்சுக்க ஆளே இல்ல. நம்ம தான். மாற்றம் தெரியுதா? மாற்றம் தெரியுது. இதுதான் மாற்றம். நாங்கெல்லாம் இப்ப நியூஸ் சேனல்லே தான் இருக்கிறோம் பாத்துட்டு. எந்த இதுவே பார்க்கறது நியூஸ் தான். அரசியல கத்து கொடுத்தது விஜய் தான். ஆமா ஆமா 100%. உங்களுக்கு அரசியல கத்து கொடுத்தது விஜய். ஆமா. இல்லனா அரசியல் பக்கமா வந்து. ஆஹா, 2021லாம் ஒரு இது பதவி இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. விஜய் எங்க தலைவர் ஏத்தும் போது தான் நாங்க இந்த இதெல்லாம் பார்த்தோம். ஆமா. பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கா? சிங்கப்பெண் அதிரடிப்படை சூப்பரா ஒர்க் பண்றாங்க. உணர்றீங்களா? உணர்றீங்க. ஆட்சி எப்படி இந்த 39 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சம மாற்றம் கொண்டு வந்திருக்காரு. சூப்பரா இருக்கு. இன்னும் மாற்றம் ஆகும். ஆனா இனி ஒரு தேர்தல் வந்தா விஜயால தனிச்சு நிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அப்படி நின்னா கைப்பாரா, வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்பாரு. உங்க கருத்து என்ன? அதான் ஜெயிப்பாருங்க. அவ்வளவு நம்பிக்கை தாங்க. ஏங்க இத்தனை வாட்டி ஓட்டு போட்டாங்க, ஜெயிக்கல இவங்களா? அதை ஜெயிப்பாங்க. அக்கா, இன்னொரு இடைத்தேர்தல் வந்தா விஜய் கைப்பாரா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. எங்க தலை ஜெயிப்பாரு இருப்பாரா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. நம்பிக்கையா சொல்றீங்க? நாங்க இருக்கோம்ல, நாங்க ஜெயிப்போம். அவங்க கிடையாங்க. அவங்க கிடையாது பெரியமா. அவனுங்களா புளித்தீங்க. கண்டிப்பா ஜெயிப்பாரு. நாங்க ஜெயிக்க வைப்போம். இது தனியாவே நிக்க முடியாதுன்றாரு விஜயால. இனிமேட்டு தனியாவே நிக்க கண்டிப்பா நிப்பாரு. அதை ஜெயிச்சு நாங்க நிக்க வைப்போம். அவனுங்க கிடையாது புளித்தீங்க. அவனுங்களாம் இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சினா அது 5 ஆண்டு திராவிட ஆட்சி தான் சொல்றாங்க. அவனுங்களாம் சொல்றவங்க சொல்லிதான் ப்ரோ. அவனுங்களாம் கிடையானுங்க. ஒருத்த முன்னேறினா யாருக்கும் பிடிக்காது. எல்லாம் அப்படிதான். இதெல்லாம் தாண்டி ஆட்சி நிலைச்சிருவாரா? கண்டிப்பா நிலைச்சிருவாரு. கண்டிப்பா இடைத்தேர்தல்ல வெற்றி பெறுவாரு. கண்டிப்பா. பாக்கதானே போறீங்க. வெற்றி பெற விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சொல்றவனுங்க சொல்லிதான் இருப்பானுங்க. அவர் என்ன வரத போறாரு பாருங்க. சட்டசபையில இது வரைக்கும் நீங்க தனிச்சு நின்னுட்டீங்க. ஆனா இனிமேட்டு தனிச்சு நிப்பீங்கன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அப்படி நின்னா வெற்றி பெறுவீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து. இது எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை தனிச்சு நிக்க முடியுமா இனிமேட்டு? நாளைக்கு கூட வைங்களேன். கண்டிப்பா 100% எங்க தளபதியை தவிர யாராலையும் வர முடியாது. இத்தனை வருஷம் நீங்க எவ்வளவு பேர் நின்றுப்பாங்க. தனிச்சு நின்று யாருமே ஜெயிச்சதுக்கு எதுவுமே கிடையாது. ப்ரூஃபே இல்ல. ஜெயிச்சதும் கிடையாது. எங்க தளபதி சிங்கிளா நின்று ஜெயிச்சிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன். வாயை திறங்க சிஎம் சொல்றீங்களா? எதுக்கு அவர் வாயை திறக்கணும்? எனக்கு ஒன்னும் புரியல. நான் டிஎம்கே கட்சிக்காரங்களையும் கேட்கிறேன். ஏன் தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளவு ஒரு போராட்டம் பண்ணாங்க, எங்களை வந்து நிரந்தர பணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் நீங்க சார் வாயை திறக்கலீங்களே சார். ஏன் உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா? நீங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நம்ம யாரு விஜயகாந்த் சார் அவங்களோட மனைவியே சொல்லியிருந்தாங்களே ஒரு பேட்டியில, பெண்களுக்கு பாதுகாப்பு தவிர வேற என்ன செய்தது இந்த டிஎம்கே ஆட்சி? பாதுகாப்பு இல்லைன்றத அவங்களே வந்து ஒரு மீட்டிங்ல பேட்டி கொடுத்துருக்காங்க.
அப்பெல்லாம் நீங்க வாயை திறக்கல. எங்க ஆட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பொதுமக்களாகிய நாங்க தான் சொல்லணும். உங்களை நாங்க வந்து எங்களுக்கோசம் சப்போர்ட் பண்ணுங்க, உங்களை நாங்க கூப்பிடவே இல்லையே. நீங்க எதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து சிஎம் சார் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும்? நீங்க பதில் சொல்லுங்க. தூய்மை பணியாளருக்கு நிரந்தர பணி கேட்டு அவங்க அவ்வளவு மறியல் பண்ணாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு சாப்பாடு விட்டுட்டு குழந்தைங்களை விட்டு அப்பெல்லாம் நீங்க வாயை திறக்கலையே. இப்ப எதுக்கோசம் எங்க சிஎம் வாயை திறக்க சொல்றீங்க? எங்களுக்கு எங்க கட்சியில எங்க தளபதி மேல நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. நாங்க தான் சொல்லணும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. நீங்க அதை சொல்லாதீங்க. தனிச்சு நிக்கிறதுன்றது அவரு இப்ப இல்ல, நாளைக்கு எப்ப நினைச்சு நின்றாலும் மக்களாகி நாங்க அவரை வந்து தனிச்சு நின்று ஜெயிக்க வைப்போம். இது உறுதி. அக்கா, தனிச்சு நின்று வெற்றி பெற்றாரு இப்ப. ஆனா மீண்டும் ஒரு வாட்டி தனித்து நிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி நின்னாருன்னா ஜெயிப்பாரா? கண்டிப்பா நிப்பாரு. யார் சொன்னது அவர் நிக்க மாட்டாருன்னு? அப்பய விட இப்ப இன்னும் நிறைய செஞ்சிட்டு இருக்காரு. இவங்க வந்து சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க எதிர்க்க இருக்கிறவங்க. ஆனா அதெல்லாம் அவங்கள என்னதான் பேசினாலும் அவங்க பேசி பேசி போயிட்டே இருக்கணும். எங்க தளபதி அமைதியா இருந்தாலும் செய்ய வேண்டியதை மக்களுக்கு நல்லபடியா செஞ்சு முடிக்கிறாரு. அதனால தனிச்சு நிப்பாரு, கண்டிப்பா ஜெயிப்பாரு. இனி வர ஆட்சியெல்லாம் தளபதி ஆட்சி தான். நீங்க வேணா எங்க வேணாலும் கேளுங்க. இந்த ஆகாதவங்க ஏதோ பொருள் எல்லாம் கலப்பி உள்ளாம கண்டி இனி வர ஆட்சி கண்டிப்பா தளபதி ஆட்சி. கண்டிப்பா தளபதி ஜெயிப்பாரு. அவர் ஜெயிக்கிற அளவுக்கு எல்லாமே செஞ்சிட்டு இருக்காரு. அதனால எந்த குறையும் கிடையாது இந்த ஆட்சியில. விஜய் அப்படின்னு சொல்றாரு. வாயை திறந்து பேசிக்கிட்டே இருக்கணுமா? இவங்க மாதிரியே பேசாம வேலை நடக்குது இல்ல. அவங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு, நிறைய வேலைகள் செஞ்சுட்டு தானே இருக்காரு அவரு. இவங்கள மாதிரி சும்மா சட்டமன்றத்துல உக்காந்தீங்கன்னு திருப்பி 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 பேசின்னு இருக்கிறது பெருசு இல்ல. அவர் பண்ண வேண்டியது கரெக்டா பண்ணிட்டு வராரு. பண்ண வேண்டியது கரெக்டா பண்றாரு, அது போதும். பேசினாதான் அவர் வந்து தளபதி, பேசினாதான் அவர் சிஎம்ன்றதெல்லாம் வேணாம். அவர் பண்ற வேலை கரெக்டா பண்ணிட்டு வராரு. ஐயா, திருப்பி தனிச்சு நின்னா விஜய் தமிழக முதலமைச்சர் இப்பொழுது விஜய் அவர் ஜெயிப்பாரா? திருப்பி தனிச்சு நின்னா ஜெயிப்பாருங்க. சட்டமன்றத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்றாங்க சொல்றவங்க போன வாட்டி அதான் சொன்னாங்க. போன வாட்டி வரமாட்டாரு, 4 சீட் வருவாரு, 3 சீட் வருவாரு அப்படின்னு சொன்னாங்க. வரல, எதிர்பார்க்காத அளவுக்கு வந்தாரு. அந்த மாதிரி வருவாரு. விஜயை பார்த்து பேசுன்னு சொல்றாங்க. வாயை திறக்க சொல்லுங்க விஜய் அப்படின்னு. பேசுவாரு, பேசாதே இருக்கிறார் ஊமையா. ஆனா மீண்டும் விஜய் தனிச்சு நின்னா வெற்றி பெற மாட்டாருன்னு சட்டமன்றத்துல சொல்லியிருக்காங்க. அது வெற்றி பெற முடியுமான்னு நினைச்சு பாருங்கன்ட்டு. நீங்க சொல்லுங்க, வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா? வெற்றி பெறுவார், கண்டிப்பா வெற்றி பெறுவார். காரணம் என்ன? ஃபுல் மெஜாரிட்டியோட வருவார். ஃபுல் மெஜாரிட்டியோட வருவார். ஆமா, எந்த உதவியும் இல்லாம அவரே வருவார். காரணம் என்ன சொல்றீங்க? அலைன்ஸ் இப்போ காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்துருக்கனால ஒன்னா கூட்டணி அமையும், தனியா வரும். தனியா வந்துருவாரு. அப்ப வெற்றி பெறுவாருன்றீங்க? ஆமா. ஆமா, மீண்டும் ஒரு தேர்தல் வச்சா திமுக வந்து தனிச்சு நிக்கும். ஆனா வந்து டிவிக்கு தனிச்சு நிக்குமா? அப்படி தனிச்சு நின்னா வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க. வெற்றி பெறுவாரா விஜய்? விஜய் வெற்றி படுவார். வெற்றி பெறுவாரு. வெற்றி படுவார். எங்க விஜயனா வெற்றி படுவார். தனிச்சு நிப்பாரா மீண்டும்? நிப்பாரு. தனிச்சு நின்னு ஜெயிப்பாரா? ஜெயிப்பாரு. ஜெயிக்க மாட்டாருன்றாங்க. தனியா நின்று ஜெயிப்பாரு. தனியா நின்று ஜெயிப்பாரு. ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க மாட்டாரு. ஜெயிப்பாரு, நம்பிக்கை தான். நம்பிக்கைதான். அவரு சட்டமன்றத்துல வாய் திறங்க பேசுங்கன்னு சொல்றாங்களா? எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றத்துல வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்கன்றாங்க. அவர் பேசாம அவர் மௌனத்தை சாதிக்கிறாரு. மௌனத்திலே வெற்றி. திமுக அராஜகம் பண்றாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? என்ன பண்ண முடியும்? அவங்க அராஜகம் பண்ணா அவங்க ஜெயிக்காத வெறியில அவங்க பண்றாங்க. அவங்க ஜெயிக்கல, அவங்க பண்றாங்க. எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, மௌனமா இருக்கிறாரு, அவ்வளவுதான். எப்படிமா இருக்கு ஆச்சு? நல்லா இருக்குது. இன்னும் ஒயின் ஷாப்பே மூடணும். இன்னும் மூடணும், ஒயின் ஷாப்பே மூடணும். ஒயின் ஷாப்பால என் பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு போய் நிக்குது. அக்கா, மீண்டும் தேர்தல்னா திமுக வந்து தனிச்சு நிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல விஜய் நிப்பாரா? நின்னா வெற்றி பெறுவாரான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது எப்படிக்கா உங்க கருத்து என்னக்கா? அடுத்த வாட்டி கண்டிப்பா விஜய் தாங்க வருவாரு. ஏன்னா இப்போ திமுக செய்யாத நிறைய விஷயத்த விஜய் செஞ்சிருக்காரு. நிறைய விஷயம் விஜய் பண்ணியிருக்காரு. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே பிரச்சனை திமுகலையும் தான் இருந்தது. இப்போ உடனே அவர் வந்து 38 நாள் 39 நாள் தான் ஆகுது. அவர் வந்த உடனே எல்லாமே மாத்தணும் அப்படின்னா அது மாதிரி உடனே எல்லாம் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் வேணும், ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் வேணும். கண்டிப்பா டைம் கொடுத்தா அவர் எல்லாமே மாத்துவாரு. அடுத்த வாட்டி விஜய் தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தைரியம் இருக்கிறதுனால தாங்க. அப்படிதானங்க சொன்னாங்க, 10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 108 சீட்டு ஜெயிச்சு அவர் தான் முன்னிலையில இருந்தாரு. அவங்க சப்போர்ட் பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அடுத்த வாட்டி அவங்க தான் வருவாங்கன்னு அவங்க நம்புறதெல்லாம் சுத்தமா வேஸ்ட்.
இனிமே எத்தனை வருஷம் வந்தாலும் விஜய் தான் ஜெயிப்பாரு, விஜய் தான் முன்னிலையில இருப்பாருன்னு நாங்களும் நம்புறோம். கண்டிப்பா அவர் தான் வருவாரு. சட்டமன்றத்துல வாயை திறங்க விஜய் அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்றத்துல அவர் பேசணும்னு அவசியம் இல்லைங்க. அது ஆளுநர் உரை. ஆளுநர் உரையில ஆளுநர் மட்டும்தான் பேசுவாரு. அவங்க 5 வருஷமா இவ்வளவு 10 வருஷமா ஆட்சியில இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அது கூடமா தெரியாது? ஆளுநர் உரையில ஆளுநர் மட்டும்தான் பேசுவாரு. நன்றி உரையில அவர் மட்டும்தான் பேசுவாரு. அதுல போய் விஜய் பேசணும்னு சொல்றாங்க. விஜய் பேசுறாருங்க. போன சட்டமன்றத்துல கூட பேசினாரு, இந்த வாட்டி கூட பேசினாரு. அவர் சிஎம்மா இருந்து அவர் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்காரு. அவர் எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லணும், சட்டமன்றத்துல சொல்லணும், பிரஸ் மீட்ல பேசணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்காரு. அவர் ஒன்னொன்னா செய்வாரு. ஒரு வருஷமா டைம் இருக்கு, எல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். அம்மா, சட்டமன்றத்துல திருப்பி ஒரு தேர்தல் இருந்தா நாங்க தனிச்சு நிப்போம், வெற்றி பெறுவோம், ஆனா நீங்க தனிச்சு நிப்பீங்களா, வெற்றி பெறுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க, முதலமைச்சரை பார்த்து. விஜய் ஜெயிப்பாளா தனிச்சு நின்னா? ஜெயிப்பார் கண்டிப்பா. நாடு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஜெயிப்பார் கண்டிப்பா. எல்லாருக்கும் உதவி செஞ்சா போதும். ஏன்னா இப்ப இருக்குது குடி, இந்த போதை, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இப்படியா இருக்கணும், வேற எதுவும் கிடையாது. அதால தான் இப்ப நாடு இதாகுது. ஒன்னு இது நல்லபடியா வச்சிருந்தா போதும். ஜெயிப்பாரா? ஜெயிப்பாரு கண்டிப்பா. வெற்றி பெறுவாரா தனிச்சு நின்னா? வெற்றி பெறுவார். ஏன் கவலைப்படுறீங்க? வெற்றி பெறுவார். இப்போ அவங்க இருக்கும் போதும் அப்படிதான் பண்ணாங்க, இப்ப இருக்கிறவங்களும் அப்படிதான் பண்ணா என்ன அர்த்தம்? அவரு தான் பண்றாரு. இருக்கிறவங்கள தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. கட்சியில அவர் மேல பழி போட்டா என்ன பண்ண முடியும்? அவங்க இருக்கும் போது அதே தானே, வேற எதுவும் இல்லையே. அப்ப இருந்தாலும் அதே தான் பண்றாங்க, இப்ப அப்படிதான் பண்றாங்க. அவர் மேல பழி போட்டா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. மீண்டும் தேர்தல் வச்சா தனிச்சின்னா வெற்றி பெறுவாராங்க? மீண்டும் தேர்தல் வச்சால இப்ப தேர்தல் வச்சாலும் தனித்துனாலும் 234 தொகுதியிலயும் எங்க தலைவர் தான் இப்ப வின் பண்ணுவாரு. அது இப்ப இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் இனிமேல் வர காலத்துல எல்லாருமே எங்க தலைவர் தான் தனித்துனாலும் ஜெயிப்பாரு. வாயை பேச மாட்டேங்கிறாரு, பேச சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. பேச வேண்டிய இடத்துல பேசினா போதும்ல, அனாவசியமா எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவர் பேச எல்லாமே செய்யல காமிப்பாரு. பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே அவர் செய்யல காமிப்பாரு. என்ன செய்யணுமோ மக்களுக்கு அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு, இனிமேலும் செய்வாரு. அவரு செஞ்சுட்டு இருக்காரு, கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருக்காரு. அப்படிலாம் இல்ல, அது இப்பதானே அவர் உட்கார்ந்துருக்காரு. இப்ப இவங்க 5 வருஷம் காலம் இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? இவங்க கொடுத்த எல்லா இதுமே அவங்க பண்ணி முடிச்சாங்களா? அப்படி எதுவும் இல்லைல்ல. இவங்களே எதுவுமே சொன்ன எந்த ஒரு அறிக்கையுமே பாதி இதை அவங்க பண்ணவே இல்லதான். பண்ணாமதான் 5 ஆண்டு கால ஆட்சியும் அவங்க அமைச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி இனிமே வர காலத்துல அவர் செய்வார். இப்பதான் உட்கார்ந்துருக்காரு. ஒரு என்ன ஒரு மாசம் ஆயிருக்குமா? கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, அவருக்கும் டைம் கொடுக்கணும்ல. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி திராவிட ஆட்சி தான். திராவிட ஆண்ட 5 வருஷம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சின்னு சொல்றாங்க. அப்படிலாம் எப்படிங்க சொல்ல முடியும்? பெண்கள் ரொம்ப என்ன சொல்ல, போக்சோ கேஸ், அதிகமான போக்சோ கேஸ் வந்ததே போன 5 ஆண்டு காலம் தான். ஒரு வழக்கறிஞனா நான் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, முக்காவாசி போன ஃபர்ஸ்ட் இந்த 5 ஆண்டு காலத்துலதான் நிறைய பாலியல் தொல்லைகளே பெண்களுக்கு ஏற்பட்டதே. இனிமே வர காலத்துல கண்டிப்பா தலைவர் இப்ப சிங்கப்பெண் படையை உருவாக்கி இருக்காரு. அது மூலமா நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு நடந்துட்டு இருக்கு. இனிமேல் பாதுகாப்பு எங்களுக்கு அதிகமா எங்க தலைவர் ஆட்சியில தான் நடக்கும். ஆனா தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நிக்குமான்னு கேக்குறாங்க. நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? கண்டிப்பா சொல்றேன். முதல்ல நம்ம தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ திருப்பி இந்த ரீஎலெக்ஷன் வச்சா நாங்க தான் எல்லா இடத்துலயும் ஜெயிப்போம்னு சொல்றதெல்லாம் திருப்பி அது பேர் என்ன, அரியர் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நான் வச்சிருந்தா நான் அப்பயே பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வச்சாச்சு. தேர்தல் காலத்துல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண முடியல. இப்ப சும்மா அந்த சப்பக்கட்டு பேச்சுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமானா தலைவர் மாதிரி சைலண்டா இருந்துட்டு போயிடலாம். ஸோ சாத்தியமே இல்லாத ஒண்ணுத்த பேசுறது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜி, எப்ப தேர்தல் திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்றாங்க, ஆனா நடக்கலையே. இனி எந்த இடைத்தேர்தல் வந்தாலும் திமுக வெற்றி பெறும் அப்படின்றாங்க. பார்ப்போம், அது ஃபேஸ் பண்ணி தான் பார்ப்போமே. ஆனால் நடந்ததுக்கு எந்த விதமான மாற்றமும் வரல. ஸோ இனிமேல் நடக்குமா அப்படின்னா 31க்கு அப்புறம் என்னன்றதை பார்த்துடலாம். அப்பயும் நம்ம தான் வருவோம், டிவிக்கே தான் ஜெயிக்கும். முதலமைச்சர் எதுக்குமே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு, பேச சொல்லுங்க அப்படின்றாங்க. தேவையானதுக்கு பேசினா போதும் ஜி. அவங்களுடைய மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தராரு பாருங்க. ஸோ என்னைக்குமே தலைவனே இருந்துட்டா தொண்டன் வெளியே தெரிய மாட்டான்ற மாதிரி ராஜ்மோகன் அவர் சொன்ன மாதிரி எங்களை பேச வைக்கிறாரு எங்க தலைவர், அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஆட்சியிலையுமே அவரும் ஒன்றும் ரொம்ப பெருசா ப்ரெஸ் மீட் கொடுத்த மாதிரி எல்லாம் இல்லை. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றது, அதாவது கேட்டதை மக்களுக்கு எடுத்துட்டு போய் தெரிவிக்கிற மாதிரி எந்த மீடியாவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அன்வான்டா ஒரு பேட்டியை கொடுத்து அவங்க எக்ஸ்ட்ராவா மல்டிபிளா ப்ரொபகண்டா பண்ணி வெளியில அவதூறான கருத்துக்களை பரப்புறதுக்கு பேசாமே இருந்துட்டு போயிடலாம். எப்ப பேசணுமோ அப்ப பேசுவார் தலைவர். பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவிரிச்சு முழுக்க பெண்களுக்கு எதிராக தவறு செய்து டிவி கேட்காரங்க தான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு.
அது அதாவது இதுல வந்து கருத்து இவங்களுக்கு ஆதரிச்சு அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரியான ஒரு தவறு நடக்கக்கூடாது. ஏன்னா எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து அந்த எப்படி பெண்களை மதிக்கணும், எப்படி பெண்களுக்கான அதாவது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சக எப்படி சொல்லலாம், நம்மள மாதிரி அவங்களும் ஒரு மனுஷங்க தான். ஸோ அது தேவையில்லாத யாருக்குமே இந்த மாதிரி ஒரு எந்த ஆட்சியில் நடந்தாலும் அது தப்பு தான். ஸோ அது நடக்காம இருக்கணும். ஒரு தேர்தல் வந்தா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்றாங்க. திமுக வெற்றி பெறுமா இல்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா? நம்ம அண்ணா தானா, எல்லாத்துக்குமே நம்ம அண்ணா தான் வரணும். அவர் ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஆளணும். நாங்களும் என்ன அவர் ஜெயிச்சா நாங்க ஜெயிச்ச மாதிரி, அவ்வளவுதான். பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு உணர்றீங்களா இப்ப அவர் ஆட்சியில? கண்டிப்பாண்ணா, நிறைய மாற்றத்தை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னும் அண்ணா நிறைய செய்வாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். செய்வாரு. So நாங்க செய்யலன்னு சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு திமுக ஆட்சி தான் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. எக்ஸாம்பிள் என்னோட லைஃபே இருக்கும், ஓகேங்களா. நான் நிறைய பட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். அண்ணா மூலியமா வந்து நிறைய விஷயம் மாற்றம் வந்திருக்கு. இனிமேல் நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அப்ப இனி எந்த தேர்தல் வந்தாலும் தளபதி விஜய் தான் கேட்பாரா? கண்டிப்பா ஜெயிக்கணும்னா அவர்தான் வரணும்.